போன கதையில சந்திரனோட குருவான பிரகஸ்பதியோட மனைவி தாரா மேலேயே ஆசைப்பட்டு சந்திரன் அதனால பல துன்பங்களை அனுபவிச்ச கதையை தான் பார்த்தோம். இப்படி சந்திரனுக்கும் தாராக்கும் பிறந்த குழந்தையான அந்த புதன் தன்னோட தாயோட கருவறையில இருக்கும்போது பிரகஸ்பதியோட சாபத்தை வாங்கினதையும் பார்த்தோம். இப்படி கருவறையிலேயே இருக்கும்போது சாபம் வாங்கின அந்த புதன் எப்படி வளர்ந்தாரு, அவருக்கு யார் கூட திருமணம் ஆச்சு, சந்திர வம்சம் பிறந்த கதை, இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். மனிதர்களோட முன்னோடிதான் மனு. இந்த மனு வேற யாரும் இல்ல, சூரியனோட மகன் தான். மனுக்கு 10 மகன்கள் இருந்தாங்க. அவங்கள இஸ்வாகு அப்படிங்கிற ஒருத்தரும் இருந்தாரு. அவர் தான் சூரிய வம்சத்தோட முன்னோடி. இவரோட சகோதரன் தான் சுத்யும்னன். சுத்யும்னன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போறான். அவன் வேட்டையாட போன அந்த வனப்பகுதி தான் சிவன் பார்வதியோட எல்லைக்குட்பட்ட வனப்பகுதியா இருந்தது. அந்த வனப்பகுதியில சிவன் பார்வதியும் இருந்தாங்க. அப்போ சிவன் கூட பேசிட்டு இருந்த பார்வதி கொஞ்சமா சிவனை சீண்டி பார்க்க நினைச்சாங்க. மகாதேவா, உங்க மேல எனக்கு அளவில்லாத காதல் இருக்கு. இருந்தாலும் இந்த அழகான வனப்பகுதியில அழகா தோகை விரிச்சு ஆடக்கூடிய ஆண்மையிலும் கம்பீரமான சிங்கமும் பிரம்மாண்டமான யானையும் என்ன சில நேரத்துல அதனோட அழகுனால திசை திருப்புகின்றன. இதனால் இந்த வனப்பகுதியில் தங்களை தவிர வேற எந்த ஆண்மகனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் பார்வதி. காதல் மிகுதியில இருந்த சிவபெருமானோ, உனக்காக இதை கூடவா செய்ய முடியாது? கண்டிப்பாக இந்த வனப்பகுதியில் என்னை தவிர வேற எந்த ஆண்மகனும் இருக்க மாட்டான். இப்பொழுதே இந்த வனப்பகுதியில் உள்ள ஆண் சிங்கங்கள் எல்லாம் பெண் சிங்கங்களாகவும், ஆண்மயில் எல்லாம் பெண்மயிலாகவும், ஆண் யானையெல்லாம் பெண் யானையாகவும் மாறட்டும் அப்படின்னு சொன்னாரா சிவபெருமான். அந்த நேரத்துல அந்த வனப்பகுதியில வேட்டையாடிட்டு இருந்த சுத்யும்னனும் பெண்ணா மாறினானா. தான் பெண்ணா மாறினதோட விசித்திரம் புரியாம தன்னை யார் இப்படி மாத்தி இருப்பா அப்படின்னு கதறி துடிச்சானா. தன்னை யசன் மாத்தினானா இல்ல வேற ஏதாவது பூதம் இந்த மாதிரி மாத்திடுச்சா, யாரா இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு அதற்கான நியாயத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு காட்டுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேடி அலைஞ்சானா. ரொம்ப நேரமா அந்த வனப்பகுதியில அழிஞ்சு தெரிஞ்ச சுத்யும்னன் ஒரு வழியா சிவன் வாழ்ந்து வந்த அந்த வனப்பகுதியை கண்டுபிடிச்சானா. சிவபெருமான பார்த்த சுத்யும்னனோ, எம்பெருமானே, நான் இங்க வேட்டையாடத்தானே வந்தேன். என்னை இது போல மாற்றி விளையாடுவது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் ஒரு ஆண்மகன், அதுவும் ஒரு நாட்டோட அரசன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இந்த உருவத்துல நான் எப்படி என்னோட நாட்டுக்கு போவேன்? இதற்கான தீர்வை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமானையே கேட்டானா. சிவபெருமானோ, நான் சொன்னதை திரும்ப வாங்க இயலாது. ஆனா உனக்கான சிறு தீர்வை மட்டும் என்னால கொடுக்க முடியும். தேய்பிரையின் பொழுது பெண்ணாகவும் வளர்பிறையின் போது ஆணாகவும் வாழ்வாய் அப்படின்னு சொன்னாராம். இந்த சுத்யும்னன் தான் தன்னோட நாட்டுக்கு போக பிடிக்காம ஈலா அப்படிங்கிற பேர்லயே அந்த வனப்பகுதியிலே வாழ ஆரம்பிச்சா. இப்ப சந்திரனுக்கும் தாராக்கும் பிறந்த குழந்தையான புதன், நான் ஆணா வளர்வதா இல்ல பெண்ணா வளர்வதா, நான் சன்னியாசியா போறதா இல்ல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுவதா, நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கவா இல்ல ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கவா அப்படின்னு தன்னோட தாய தொலைச்சு எடுத்த மாதிரியே வாழ ஆரம்பிச்சுதான். ஒரு நாள் ஈலா இருக்கிற அதே வனப்பகுதிக்கு போறான் புதன். ஈலாவை பார்த்து காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிறான் புதன். ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் சரிசமமா இருந்ததால அவங்க வாழ்க்கையும் சுமூகமா இருந்தது. இவங்க 2 பேர்த்துக்கும் பல குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகள் தான் சந்திர வம்சத்தோட முதல் தலைமுறையா ஆனாங்க. ஆமாங்க, இப்படி தாங்க சந்திர வம்சம் உருவானது. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியா பார்த்து ரசிக்க முடியும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.